பாகிஸ்தான் இனி நடுங்கும். இந்திய இராணுவத்தின் விஸ்வரூபம். 77வது குடியரசு தின விழா வெறும் அணிவகுப்பு இல்ல, இது எதிரிகளுக்கு விடுக்கப்பட்ட நேரடி எச்சரிக்கை. அடுத்த 60 வினாடியில நீங்க பார்க்க போறது இந்தியாவோட அசுர வளர்ச்சி. டெல்லி கடமை பாதையில் வழக்கத்தை விட இந்த முறை தீ பறக்குது. 2026 குடியரசு தின விழா முன்னெப்போதும் இல்லாத ஒரு இராணுவ வலிமையை காட்டுது. முக்கியமா போன வருஷம் பாகிஸ்தான் முகாம்களை தரைமட்டமாக்கிய ஆபரேஷன் சிந்தூர் ஞாபகம் இருக்கா? அதை நினைவுபடுத்தும் விதமா ரஃபேல் மற்றும் சுகோய் விமானங்கள் வானில் சிந்தூர் ஃபார்மேஷன்ல பறந்து மிரட்டுது. 350 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்தே எதிரி விமானத்தை சுட்டு வீழ்த்துற S-400 ஏவுகணை சிஸ்டம், அப்புறம் துல்லியமா தாக்கும் பிரம்மோஸ், இதையெல்லாம் பார்த்தா எந்த எதிரியும் நடுங்குவான். நம்ம ஊரு வீரர்கள் பல பேர் எல்லையில நின்னு இதை சாத்தியமாக்குறாங்க. தமிழ்நாட்டின் வீரமும் இந்த வெற்றியில் கலந்திருக்கு. ஆனா ஹைலைட்டே இதுதான். DRDO தயாரிச்ச ஒலியின் வேகத்தை விட பல மடங்கு வேகமா பாயிற ஹைப்பர்சோனிக் ஏவுகணை முதல் முறையா காட்சிக்கு வந்திருக்கு. அது மட்டுமில்ல, சுயசார்பு இந்தியா திட்டத்தில் உருவான அர்ஜுன் MK-1A டேங்க் கம்பீரமா வலம் வருது. இந்தியாவை சீண்டினா விளைவு பயங்கரமா இருக்கும்னு அரசு தெளிவா சொல்லிடுச்சு. இது வெறும் ஷோ கிடையாது, இது ஒரு போர்க்கள ஒத்திகை. அடடா, பார்க்கவே புல்லரிக்குதில்ல? 2026ல இந்தியா ஒரு உலக வல்லரசா நிமிர்ந்து நிக்குது. இந்திய இராணுவத்தின் இந்த வளர்ச்சியை பார்த்து நீங்க பெருமைப்படுறீங்களா? கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோவை ஷேர் பண்ணி நம்ம நாட்டு வீரர்களுக்கு ஒரு சல்யூட் போடுங்க. ஜெய் ஹிந்த்.